வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு தான் வந்திருக்கோம். நான் உள்ள காசிமேடில் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இது காசிமேடு டோட்டலாக மாறி போச்சு அந்த மாதிரி நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சூப்பராக கீழே தரெல்லாம் போட்டு மேலே டென்ட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நீட்டாக சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி நம்ம காசிமேடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காசிமேடில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடமை எவ்வளோண்ணா? கடமை 400. 400. எறாலா? 400, 450, 500, 2000, 500. போன வாரத்தோட இந்த வாரம் ரேட் வந்து 3 போன வாரம் 1400. எவ்வளோ வேணும் கிலோ இது? மீன் விலை கொஞ்சம் மீன் வரத்து அதிகமாக 1100 வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு எல்லா மீனுமே வந்துருக்கு. வஞ்சிரம் நிறைய வந்துருக்கு. ஆமாம், எல்லா பெரிய மீனும் வந்துருக்கு. போன வாரம் பெரிய மீன் இல்லை, இந்த வாரம் பெரிய மீன். வஞ்சிரம் வந்துருக்கு, வவ்வால் வந்துருக்கு, எறா வந்துருக்கு, பொருள். அண்ணா எவ்வளோண்ணா பாறைலாம் இது? எவ்வளோ பாறை? கிலோ 500 நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம். எவ்வளோ கூட்டம் இருக்குது நீங்களே பாருங்கள். இன்னும் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஷெட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் நம்ம காசிமேடு. ஆனால் இன்றைக்கி இறாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுங்க. பெரிய பெரிய இறாவே பார்த்தீங்கன்னா 400 ரூபா 350 ரூபாலேருந்தே இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இறாலாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சு தான். எத்தனை பீஸ்மா போடலாம்? சொரா எவ்வளோக்கா? 100மா? சொரா எவ்வளோக்கா? இந்த இடத்துல கடை போட்டு விற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஏனை எடுத்துகிட்டு அதுலேருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க தான். அதனால் நீங்கள் இவங்ககிட்ட வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் காலையில் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா ஏலத்தில் கூட நீங்கள் மீன் எடுக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி அதிகமாக பார்த்தீங்கன்னா வாவல், அதுக்கப்புறம் இந்த நாயரல் நாக்கு மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் தான் அதிகமாக இருந்தது. மீனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இந்த மாதிரி கூடையில் வச்சுக்கிற மீனை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போன மீன் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் மீனை செக் பண்ணிட்டு வாங்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கடம்பாலாம் இவங்கள்ட்ட கூறு விற்கிறது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 4லேருந்து 5 பீஸ் தான் இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். கிலோ பார்த்தீங்கன்னா 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வாவல் மீன்லாம் பாருங்கள் 1300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே நல்லா பேரம் பேசி தாங்க வாங்கணும். நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அவங்க பாதி மீன் கொஞ்சம் அதிகமாக சொல்லி தான் விற்பாங்க. அதனால் நீங்கள் மீனோட ரேட்லாம் பார்த்து கேட்டு வாங்க. உங்களுக்கு மீனோட பேர்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மீன் வாங்க முடியும். நாயரில் தான் அதிகமாக இருந்தது. அதாவது நாக்கு மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் அதிகமாக இருந்தது. பெரிய பெருசாகவே இருந்தது. ரேட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டு. அந்த 2 மீன் 2500 ரூபான்றாங்க. பெருசாக இருந்ததுன்னா 2000 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மீன் தான் நிறைய பேர் மக்களும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மீன் தான் இவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 2 மீன் 1500 ரூபாவாம். இந்த மீன் டேஸ்ட் வேணால் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாக்கு மீன்னா நாக்கு மீன் தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வஞ்சர மீனும் பார்த்தீங்கன்னா காசிமேடில் ரேட் அதிகம் தாங்க. சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்றாங்க, 1200 ரூபான்றாங்க. நீங்கள் அதுக்கு ஸ்லைஸ் போட்டே வாங்கிக்கலாம். ஸ்லைஸ் போட்டு வாங்கினீங்கன்னா 1300 ரூபா 1400 ரூபா அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன மீன் வாங்குறது ஸ்லைஸ் போட்டு வாங்கினா உங்களுக்கு லாபம் தான். இது என்ன மீன் இது? இந்த மாதிரி கூடையில் வச்சுருக்கிற மீன்லாம் பாருங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸே 400 தான். சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அதுக்கப்புறம் இந்த வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா
சின்ன சின்ன வஞ்சரம் தான், அது வந்து 1200 1500 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே இருக்குது. சின்ன சின்ன மீன் தான், பெரிய மீன்லாம் கிடையாது, சின்ன சின்ன மீன் தான். உங்களுக்கு இறாவும் இருக்குது. இறா பார்த்திங்கன்னா 500 600. அதுக்கப்புறம் கிழங்கா மீன்லாம் வந்து 300. சின்ன சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே இவங்ககிட்ட வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஏன்னா மீனை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்க. கூடையில் வாங்கும் போது தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வாங்கணும். நிறைய மீன் வந்து கெட்டு போன மீன்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் மீன் கெட்டு போன மீன்லாம் சொல்லாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டில் இருந்து ஃபுல்லாக இந்த முட்டைக்கடமா எடுத்துன்னு இருந்தாங்க. சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். கூடையாக இருந்தாங்க பாருங்கள் முட்டைக்கடமா. இது எப்படி இருந்தாலும் பிடிச்சி ஒரு 4-5 நாள் இருக்கும் போல இருக்குது. ஒரு கூடை எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு கூடை வந்து பார்த்திங்கன்னா 1200 இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போகுது. இங்கே எடுத்துகிட்டு போகல, ட்ரைசைக்கிளில் வச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசிமேட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷு மீன் சொல்ல முடியலங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 4-5 நாள் ஆன மீன் தான் வருது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஏலம் விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு போனீங்கன்னா அங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் போட்டு தான் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்களேன், இது வந்து ஒரு 4-5 நாள் ஆன மீன் எல்லாமே ஐஸ் போட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல வாங்கும் போது மீனை பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நானே வந்து அங்கே பார்த்துருக்கேன் கண் கூட. ஒரு வஞ்சர மீன் வாங்கி கெட்டு போன மீனை வாங்கின்னு போய் ரொம்ப சண்டையானதெல்லாம் பார்த்துருக்கேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் மீன் வச்சுருந்தாங்க. மொசல் பாறை, அப்படியே மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் இங்கிலீஷில் வந்து பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 மீன் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மீனில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன மீனுங்க அது? மொசல் பாறை. அது எவ்வளோக்கா அது கூறு? அது மொத்தம் எவ்வளோ? அது 2000. ஓ, மாமியா பறன்னுவாங்களா? அதானே அது அக்கா, மாமியா பறன்னுவாங்களே. எவ்வளோ இதெல்லாம்? 2000. கீழே வேணுங்களா? கீழே வேணுங்களா? கீழே ஒன்று. இந்த மீன் பாருங்கள், புள்ளிக்கனவா, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துன்னு சொன்னால் தூண்டில் பிடிச்ச மீன், அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் கிலோ பார்த்தீங்கன்னா 500 நம்ம வந்து எத்தனை கிலோ இருக்கும் அத்தனை கிலோ போட்டு வாங்கலாம். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய சைஸு மீன். இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோண்ணா கூடலாம்? 100 இந்த லெதர் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா 1500. கீச்சாம்பாரெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து 200 100. சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூறு கட்டி வச்சுருந்தாங்க. 100 கூட மீன் இருந்தது, கூறு கட்டி வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தும்பி மீனுங்க இது. ஆனால் அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து கோலா மீன் சொன்னாங்க. இது தும்பி மீனா கோலா மீனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கூறுலாம் பாருங்கள், இது மொசப்பாறை நிறைய இருந்தது. நீங்கள் காசிமேட்டில் வந்து இங்கே இல்லை, எல்லா மார்க்கெட்லேயும் வந்து மொசப்பாறை வந்து அதிகமாகவே இருந்தது. இந்த கூறுலாம் பார்த்தீங்கன்னா 200. மொசப்பாறை கூறு 200. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதக்கண்டை, கவலை, அது கிழிச்சை அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தாங்க. கிழங்கெல்லாம் வந்து 100 தான்.
இந்த மாதிரி கூரில் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கூர் மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இந்த வாங்கிக்கலாம். கொஞ்சம் இது மட்டும்தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. மற்ற மீன் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோண்ணா கூறு? 100 ரூபா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ கேட்குறீங்க? நல்லா இருக்குன்னு கேட்குறேன். எவ்வளோ இது? 5 ரூபாய் இருக்கு. மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மனசில மீன் கூட எப்படி கொடுக்கலாம். எவ்வளோண்ணா? 1500 போடலாம் ஒன்று. 1500 எவ்வளோண்ணா கேட்குறீங்க? கேட்குற விலை போடும். பொருள் தரமா இருக்கும். உங்க ரேட்டு கேளுங்க. 1800 ரூபா கொடுங்க. 5 ரூபாய் இருக்கு. நீங்க எவ்வளோ கேட்குறீங்க? நான் விலை சொல்றேன். உங்க ரேட்டை கேளுங்க. கட்டினா வரும் இல்லைன்னா வராது. எவ்வளோ சொன்னது? நீங்க எவ்வளோ கேட்குறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கேட்குறாங்க? பார்த்துட்டு வர வாங்க. அண்ணா இந்த இறால் எவ்வளோண்ணா இது? 700 ரூபாவா? இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோவில் விலை மீன் வந்தது. பெரிய சைஸு. கேட்டிங்கன்னா ரேட்டு வந்து 2500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது வந்து 2500 சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாவல் மீன், அதுக்கப்புறம் வந்து புள்ளிக்கணவா அதெல்லாம் இருந்தது. வாவல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவாம். அந்த கூர் வந்து 2000 ரூபாவாம். பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. 1000 ரூபாய் விலை கேட்கலாம். சொல்லுங்கள், மேக்ஸிமம் சொல்லுங்கள் எவ்வளோ வரும்ண்ணா? 3000 தெரியும். 3000 தரீங்களா லாஸ்ட்டு? கருவா கூட கட் பண்ணிட்டு என்ன மக்களே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மீனோட ரேட்லாம் எப்படி இருந்தது காசிமேட்டில். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காசிமேடு போனீங்கன்னா மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்ட்டு. நானே வந்து வீடியோ எடுத்துட்டேன். மீன் ரேட்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம காசிமேட்லேயே வந்து புது மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவாங்கள்ல, அங்கே போய் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.